Hi guys, this is Govindraj from Tripur. Welcome to our video. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டீஸில் 10ஆம் வகுப்பு கணிதம் சென்டம் பார்த்தீங்கன்னா பேப்பர் ப்ரெசன்டேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இங்கிலீஷ் மீடியத்துக்கு வந்து பேப்பர் ப்ரெசன்டேஷன் பார்த்துருவோம். தமிழ் மீடியத்துக்கு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால் தமிழ் மீடியம் பேப்பர் ப்ரெசன்டேஷன் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னால் நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டீஸில் பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ், 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸு, 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் மீடியம் மேத்ஸ், ஸோ பார்த்தீங்கன்னா 3 சப்ஜெக்ட்டுக்குமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஸ்கோர் பண்ணால் சென்டம் வாங்கலாம், எப்படி ரைட் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா சென்டம் வாங்கன்னு சொல்லிட்டு அதை பற்றி பேப்பர் ப்ரெசன்டேஷன் கொடுத்துருந்தோம். அது நிறைய பேர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. மற்ற சப்ஜெக்ட்டுக்கும் கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக நம்ம பேப்பர் ப்ரெசன்டேஷன் அப்லோட் பண்ணுறோம். ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்டுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டும் இந்த பேப்பர் ப்ரெசன்டேஷன் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட்டு நம்ம பல டைம் சொல்லியிருக்கோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் டீச்சர்ஸ் என்ன மெத்தடில் சொல்லியிருக்காங்க, தட் மீன்ஸ் எடுத்தோன்னு ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 மார்க் 2 மார்க் 5 மார்க்லேருந்து போனாலும் சரி, இல்லை நாம் இதில் கொடுத்துருக்க மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் சரி, ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா 8 மார்க் ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரி தொடுகோடு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். மறக்காமல் முதல் தரவுன்னு போட்டு அந்த ஆரம், தொலைவு, 2 தொடுகோடுகள் சொல்லிட்டு எழுதிக்கங்க. உதவி படம் வரைஞ்சிக்கங்க. அதுக்கப்புறம் உண்மை படம் எழுதிட்டு 2 தொடுகள் மறக்காமல் தொடுகோடுகள் நீளம் எழுதிட்டு அதுக்கு கீழே தொடுகோட்டின் நீளம்னு மறக்காமல் எழுதி விடுங்க. ஸோ இது கண்டிப்பாக 8 மார்க். அதுக்கப்புறம் வரைமுறை எழுதிடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரி முடித்தோம். நெக்ஸ்ட் கிராஃப் பார்க்க போகிறோம். x = 24. ஸோ இந்த கான்செப்ட்டில் நம்ம எப்படி எந்த மெத்தட் இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்வர்ஸ் வேரியேஷன், தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸின் மதிப்பு அதிகரிக்கும் போது ஒய்யின் மதிப்பு குறையிறதுனால இது பார்த்தீங்கன்னா எதிர்மாறுபாடு எதிர்மாறல்னு சொல்லுவோம். ஸோ அந்த வேல்யூ எடுத்து நமக்கு வந்து டைரெக்டாக கம்பேர் பண்ணிக்கலாம். கிராஃப் பொறுத்த வரைக்கும் மறக்காமல் ஸ்கேல் எழுதணும், x டேஷ் எழுதணும், y டேஷ் எழுதி அந்த பாயிண்ட் பிளட் பண்ணிவிட்டு அதுக்கான ஏரோ, தட் மீன்ஸ் வந்து x = 3 எனும்போது ஒய்யின் மதிப்பும் y = 4 எனும்போது எக்ஸின் மதிப்புன்னு சொல்கிறேன். ஸோ அந்த வேல்யூ கரெக்டாக மறக்காமல் அதை வந்து மென்ஷன் பண்ணி விடணும். நெக்ஸ்ட் நம்ம கம்பேர் பண்ணும்போது 1 மார்க்கு மறக்காமல் ஆப்ஷன், அந்த ஆப்ஷனை மட்டும் விட்டுறாதீங்க. ஆப்ஷனோட இல்லை 14 1 மார்க் ஒரு பேஜஸில் வர மாதிரி ரைட் பண்ணிக்கங்க. ஸோ நெக்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் ஸ்டெப் வந்து மேத்ஸில் ஸ்டெப் ரொம்ப முக்கியமானது. 15, 16 இந்த 2 கொஸ்டின் ஃபஸ்ட் சாப்டர்லேருந்து கேட்டால் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா A × Bலும் செகண்ட் f(x)ல் கம்பேரிசன் பண்ணி, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 17 வந்து செகண்ட் சாப்டர் APGPயில் கம்பேரிசன் பண்ணி, 21 இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கோஆர்டினேட் ஜாமெட்ரிலேருந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் அதை பார்த்தீங்கன்னா நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது சமன்பாடுகள். நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் 19 கம்பேரிசன் பண்ணும்போது அல்ஜிப்ரா இயற்கணிதத்தில் மூலங்களின் டெல்டா டிஸ்கிரிமினன்ட் சொல்லுங்கன்னா B² - 4AC அந்த கான்செப்ட்னா. 24வது கொஸ்டின் வந்து வலைபரப்போட கம்பேர் பண்ணி அதுக்கான வேல்யூ எடுக்கிறது. அதுக்கப்புறம் 25 இதில் பார்த்து கோலத்தின் கன அளவு அதுக்கான விகிதம். ஸோ அந்த கான்செப்ட் அதில் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 26 இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்லேருந்து கம்பேர் பண்ணக்கூடியது வீச்சுக்குள்ள ரேஞ்ச் அண்ட் கோஎஃபிஷியன்ட் அரேஞ்ச் கம்பேரிசன். 28 வந்து கம்பல்சரி சம் கொடுத்துருக்காங்க. அதாவது செகண்ட் சாப்டரில் கார்னி தேட்டர்னு ஒரு சம் இருக்கும். ஸோ அந்த பார்த்தா ஃபேக்டர், ஸோ அதை கம்பேரிசன் பண்ணி போடக்கூடிய சம் தான் இது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 27. ஸோ ஓவராலாக 10 2 மார்க்ஸ் கம்பேரிசன் பண்ணலாம். நெக்ஸ்ட் 5 மார்க் பொறுத்தவரைக்கும் 29th கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான சம். வரைபடம், வரிசை ஜோடிகளும் அம்புக்குறி படம் சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ அந்த கான்செப்ட்டில் போட்டிருக்க சம் தான் அட்டவணை வரைபடத்தில் கம்பேரிசன் பண்ணி போடக்கூடிய. அடுத்தது 5+55 சம் கண்டிப்பாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சம். ஸோ கிளியராக ஸ்டெப்ஸை ஒவ்வொரு ஸ்டெப்ஸாக போடுங்க. அதுக்கப்புறம் இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ் நிறை நிரல் மாற்ற நிலை ஒப்பிடக்கூடிய சம் தான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டும் செகண்டும் ஒரே மாதிரி வரணும். அதுக்கப்புறம் சரிபார்க்கப்படணும். அதுக்கப்புறம் தீரம் வந்து பார்த்தீங்கன்னா கோண இரு சமவெட்டி பல டைம் சொல்லியிருக்கோம். தேற்றம் பொறுத்த வரைக்கும் 3 தேற்றம் படிங்க. கோண இரு சமவெட்டி தேற்றம், அதுக்கப்புறம் சேல்ஸ் தேற்றம், மறக்காமல் பித்தாகரஸ் தேற்றம். 3 தேற்றத்தோட டெஃபினிஷன் படிக்க சொல்லியிருக்கோம். ஒன்று வந்து சீவாஸ், மெலினாஸ், அதுக்கப்புறம் வந்து பித்தாகரஸ் தேற்றத்தின் மறுதலை. ஸோ இதை வந்து கிளியராக ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதுக்கப்புறம் 36 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சம் தான். நாற்கரத்தையும் பரப்பளவு டயக்ராம் போட்டுட்டு அதுக்கான வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி மறக்காமல் சதுர அலகுகள், அது நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறீங்க, அந்த சதுர அலகுக்கு ஸ்கொயர் யூனிட் எழுதிடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம் உருளையின் வலைபரப்போட கம்பேர் பண்ணக்கூடிய சம் தான். மெஷர்மெண்ட் அளவியலிருந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க. அடுத்த 2 சம்மே அளவிலேருந்து எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ணுவோம். அந்த ஸ்டெப்பு ஒரு சில வந்தீங்கன்னா இவ்வளோ பெருசு பார்த்தா ஸ்டெப்ஸ் இவ்வளோ கிளியராக எழுதணுமா சார், இல்லை வந்து இவ்வளோ பார்த்து லாங்காக எழுதணும்னா கண்டிப்பாக ஸ்டெப்பை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எழுதுனீங்க தான். ஸோ அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்க சம் வந்து பார்த்தீங்கன்னா பகடை, தட் மீன்ஸ் டைசம் ரொம்ப முக்கியமான சம், ரொம்ப ஈஸியான சம் கூட டைரெக்டாக ஆன்சர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் சாப்டர்லேருந்து கம்பேர் பண்ண அந்த செந்தில் அந்த கதவிளக்கன் கம்பேர் பண்ணக்கூடியது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது கம்பல்சரி சம். ஃபஸ்ட் சாப்டர்லேருந்து தான் கேட்டிருந்தாங்க. லாஸ்ட் இயர் ஆக்சுவலாக இது எந்த கொஸ்டினோட ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் பப்ளிக்கில் கேட்ட கொஸ்டின் பேப்பரோட ஆன்சர் தான். ப்ரீவியஸ் இயர் பப்ளிக்கில் பார்த்தீங்கன்னா 2023 நடந்த கொஸ்டின் பேப்பர், மேத்ஸ் கொஸ்டின் பேப்பரோட தமிழ் மீடியம் தான். ஸோ நிறைய பேருக்கு இன்னொரு டவுட் இருக்குது, சார் தமிழ் மீடியம் தனியாக இங்கிலீஷ் மீடியம் தனியாக கொஸ்டின் பேப்பர் நமக்கு வருமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாதுப்பா. தமிழ் மீடியத்துக்கு இங்கிலீஷ்
பேப்பர்ஸும் ஒரே கொஸ்டின் பேப்பர் தான். கொஸ்டின் பேப்பர் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேத்ஸ், சயின்ஸ், சோசியல் 3க்குமே ஃபஸ்ட்டு கொஸ்டின் தமிழில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அதுக்கான டிரான்ஸ்லேஷன் இங்கிலீஷில் கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பாக நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த 3 சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் தமிழ், மேத்ஸ், சயின்ஸ், சோசியல் 3 சப்ஜெக்ட்டுக்குமே நம்ம வந்து ப்ரீவியஸ் பப்ளிக் கொஸ்டின் அப்லோட் பண்ணுறோம். ஸோ அப்போ நீங்களே புரிஞ்சுப்பீங்க. ஸோ இந்த மேத்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மெத்தடில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரி செய்முறை வடிவில் போட்டுருங்க. அதுக்கப்புறம் கிராஃப் டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி நிறைய பேர் கேட்குறீங்க. நான் பல டைம் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு கிராஃப் ஜாமெட்ரி 1 மார்க். இந்த 3 கேட்டகரியும் நம்ம 1/2 ஹவருக்குள்ள முடிச்சிட்டுனா 1.5 ஹவர்ஸில் வந்து ரிமைனிங் இருக்க 1 ஹவர் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு பயன்படுது 1 ஹவர் 1 ஹவர் 15 மினிட்ஸ் 2 மார்க் பயன்படுதுன்னா ரிமைனிங் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு 1/2 ஹவர், அதுக்கு ஒரு 1 ஹவர் 1.5 ஹவர் இதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மீதி இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ ரிமைனிங் இருக்க 1.5 ஹவர் வந்து 5 மார்க் யூஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக மேத்ஸ் நல்லா எழுதலாம். ஸோ இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி நீங்கள் மேத்ஸ் ப்ரெசென்ட் பண்ணுங்கள். ரிமைனிங் இருக்க சப்ஜெக்ட் தட் மீன்ஸ் 10th ஸ்டாண்டர்ட் எஸ்எஸும் 10th ஸ்டாண்டர்ட் தமிழுக்கும் கண்டிப்பாக நம்ம பேப்பர் ப்ரெசன்டேஷன் அப்லோட் பண்ணுறோம். ஸோ அதையும் யூஸ் பண்ணிக்கங்க. நிறைய பேர் வந்து தேர்ட் ரிவிஷன் வரக்கூடிய தேர்ட் ரிவிஷனுக்கான பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் கேட்டிருக்கீங்க. லாஸ்ட் இயர் தட் மீன்ஸ் 2022 கொஸ்டின் பேப்பர் நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டீஸில் செப்பரேட்டாகவே ஒரு பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கோம். தேர்ட் ரிவிஷன் டெஸ்ட்னு சொல்லிட்டு ஸோ அதில் அந்த கொஸ்டின் பேப்பர் இருக்குது. ஸோ இந்த வருஷத்துக்கான கொஸ்டின் பேப்பர் கண்டிப்பாக நம்ம அப்லோட் பண்ணுறோம். அதை பயன்படுத்திக்கங்க. நாட்கள் ரொம்ப குறைஞ்சிட்டே வந்துட்டு இருக்கு. less than 30 days எக்ஸாக்டாக சொல்லணும்னா ஒன்று நமக்கு வந்து 26 days தான். அந்த 26 நாள் சரியாக திட்டமிட்டு படிங்க. இந்த 26 டேஸில் நம்ம தேர்ட் ரிவிஷன் எக்ஸாம் இருக்குது. ஸோ அதுக்கு தயாராகுங்க. இந்த தேர்ட் ரிவிஷன் முடிஞ்ச உடனே நம்ம ஒரு ஷெடியூல் போட்டு கொடுக்குறோம், டைம் டேபிள் போட்டு. ஸோ அதுபடி ஒவ்வொரு சப்ஜெக்ட் ப்ரிப்பேர் பண்ணுங்கன்னா கண்டிப்பாக நம்மளுடைய நோக்கம் பப்ளிக்கில் நல்ல மார்க் எடுங்க. ஸோ அதுக்கு இந்த பேப்பர் ப்ரெசன்டேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நம்ம பல டைம் சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா 1000 டைம்ஸ் படிக்கிறத விட ஒரு டைம் படித்து எழுதி பார்த்து கரெக்ஷன் பண்ணுங்கள். ஷூராக நீங்கள் நல்ல மார்க் எடுக்கலாம். ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃப்ரம் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் for your valuable support to our channel GR Success STC still. Thank you all. உங்களுக்கு மற்ற சப்ஜெக்ட் பேப்பர் ப்ரெசன்டேஷனில் இல்லை பார்த்தீங்கன்னா வேறு எப்படி பண்ணலாம், இல்லை இதில் உங்களுக்கு டவுட் எதாவது இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் தமிழுக்கும் 10th ஸ்டாண்டர்ட் எஸ்எஸ்க்கும் கண்டிப்பாக நம்ம பேப்பர் ப்ரெசன்ட் அப்லோட் பண்ணுறோம். அதை யூஸ் பண்ணிக்கங்க. ஐ விஷ் யூ ஆல் சக்ஸஸ் டு ஆல். தேங்க்யூ.